ஏன்னா சின்ன கடை பண்ற வரைக்கும் எங்களுக்கு இருந்த பிரச்சனைனா அது ஒரு ஸ்டேஜ் இருந்தது. ஏன்னா நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு 2-3 வருஷம் பண்ணும்போது ஃப்ரான்ச்சைசி மாடல் போகும்போது நம்ம ஒரு 4 lakh பட்ஜெட் சொல்லுவோம், 4 லட்சம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எங்களோட பட்ஜெட் வந்து ஒரு அவுட்லெட் பண்ணா 60 லட்ச ரூபா இல்லாமல் பண்ண முடியாது. மினிமம் 40 to 60 lakh ஒரு அவுட்லெட்டோட காஸ்டிங். ஆனால் அதுதான் சக்ஸஸ் ரேஷியோல ஜாஸ்தி இருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு ஃபேமிலி உள்ள வரணும்னா இவ்வளோ பெரிய அவுட்லெட்ஸ் இருக்கணும். ஒரு பொண்ணுங்க கூட்டு வராங்க, ஒரு ஃபேமிலியை கூட்டு வராங்க அப்படின்னா நம்மளே கூட்டு போக மாட்டோம் பேசிக்கா. ஸோ அப்போ அந்த அட்மாஸ்பியர்ஸ் அப்படி இருக்கணும், ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கணும், ஒரு கிச்சன் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். 100 square feetல கடை பண்ணிருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் அந்த கடை இருக்கு. ஆனால் இப்போ அந்த கடையில் எனக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா 20 ரூபாய் காஃபி விற்க முடியல, 25 ரூபாய் காஃபி விற்க முடியல. ஏன் அப்படின்னா கொஸ்டின் கேட்கறாங்க. ஃப்ரான்ச்சைசினாலே ஃபெயிலியர் சொல்லுவாங்க நிறைய பேர். டு தி ஃப்ராங்க் வந்து அது உண்மை கிடையாது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நாங்க வந்து துபாயில ஒரு அவுட்லெட் லான்ச் பண்றோம் அடுத்த வாரம். இது எல்லாமே ஃப்ரான்ச்சைசி மாடல்ல சக்சஸ் தான். நம்ம பண்ற ஸ்ட்ரக்சர் வந்து ப்ராப்பரா இருக்கணும் சார். அதுதான் அது கரெக்டா இருந்ததுன்னா ஃப்ரான்ச்சைசி மாடல் நீங்க போகும். ஸோ இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், எப்பவுமே எனக்கு பேக்ரவுண்ட்ல எப்பவுமே என்னோட டீம் ரொம்ப சப்போர்ட். நாங்க 2 பேர் மட்டும் பார்ட்னர்ல எங்களுக்கு 7 பேர் இருக்கோம் மொத்தம். எல்லாருமே வந்து ஒன்னொன்னா வந்து ஜாயின் பண்ணாங்க. இப்போ 7 பேர் பார்ட்னர்ஸ் இருக்கும். எல்லாருமே கீழே உட்காந்துருக்காங்க. இந்த ஸ்டேஜ் எங்களுக்கு தெரிஞ்சவங்க யார், ஏன்னா 2 பேர் தான் அலோடுன்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தர் தான் அலோவ் பண்ணாங்க. ஸோ நான் வாண்டடா இவரும் வேணும்னு சொல்லி கேட்டேன். நீங்க எப்படி ட்ரெடிஷ்னல் ரெசிபியை ப்ரிசர்வ் பண்றீங்க, வெல் ஆல்சோ கன்சூமரோட புது டேஸ்ட்டுக்கு அண்ட் ட்ரெண்ட்ஸுக்கு நீங்க எப்படி அடாப்ட் ஆகிக்கிறீங்க? இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் உள்ள லான்ச் பண்ணுறோன்னா யூஸ்வலி நாங்கள் பழகிட்டது என்னன்னா முதல்ல அவுட்லெட்ஸ் பண்ணும்போது நார்மல் மிக்சர் இருந்தால் எடுக்க மாட்டாங்க. அது பீட்ரூட் மிக்சர் தான் கஸ்டமர் எடுத்துருவாங்க. ஸோ அப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய காம்படிட்டர் இருக்காங்க. நீங்கள் A to B எல்லாம் எனக்கு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க, பழந்துன்னு கொட்டப்பட்டவங்க. நம்ம அவங்ககிட்ட போயிட்டு ஒரு நான் மிக்சர் விற்கிறேன்னா அவங்க A to B யோட மிக்சர் தான் எடுக்கிறாங்க, என் மிக்சர் எடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு நாங்கள் கருப்பட்டி ஐஸ்கிரீம்னு ஒரு லான்ச் பண்ணி ஒரு 1.5-2 years ஆச்சு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் பெரிய ஹிட். என்ன ரீசன், என்னோட பிராண்டுக்கு அடுத்த லெவல் கொண்டு போனது கருப்பட்டி ஐஸ்கிரீம் மேஜரா இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல யாருமே கருப்பட்டி ஐஸ்கிரீம் பண்ணல. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா யாரும் மார்க்கெட்ல எதுவுமே பண்ணல அப்படின்றத ஆராய்ஞ்சு அதை வந்து நாங்கள் எடுத்துப்போம். அது கன்சியூமர் வந்து கன்சியூம் பண்றாங்களான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்றோம். ஏன்னா 2 அவுட்லெட் 3 அவுட்லெட் வச்சு பார்க்குறோம், அது கன்சியூமர் எடுத்துக்கிறாங்க. உதாரணத்துக்கு கருப்பட்டி ஐஸ்கிரீம் என் கடையில் வந்து எடுத்தீங்கன்னா 2 ஐஸ்கிரீம் தான் கருப்பட்டி ஐஸ்கிரீம் இருக்கும், 4 நேச்சுரல் ஐஸ்கிரீம் இருக்கும். உதாரணத்துக்கு ஜாக் ஃப்ரூட், கோவா, சிக்குலா இருக்கும். ஏன் அப்படின்னா அதெல்லாம் சுகர் போட்டு தான். பட் ஏன் அப்படின்னா இன்னைக்கு கன்சியூமர் வந்து ஃபுல்லாவே கருப்பட்டியில் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஸோ 2 கருப்பட்டி வெரைட்டி, 4 நேச்சுரல். பட் அந்த நேச்சுரல் என்ன இருக்குன்னா ஒரிஜினல் ஃப்ரூட்ஸ் இருக்கும். நான் பல்ப் போட மாட்டேன். ஸோ ஐ வாண்ட் சீட் கஸ்டமர்ஸ். அப்போ என்னன்னா நீங்க சேல்ஸ் வேல்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நேச்சுரல் தான் ஜாஸ்தியா இருக்கு. அப்போ கன்சியூமர் என்ன எதிர்பார்க்கறாங்கன்றது சேல்ஸ்ல தெரிஞ்சிடும் எனக்கு. ஸோ அகைன் நாங்கள் கொடுக்குறது அதுதான் கொடுக்குறோம். இதுதான் மேஜரா இருக்கிறது. குட் ஈவினிங் சார், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் SSN ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். டீ கடை வைக்கலான்னு சொல்லிட்டு நெல்லை கருப்பட்டி காஃபி வை, அது ஒரு கொஸ்டின். இன்னொன்று சில பேருக்குலாம் வந்துட்டு பார்ட்னர்ஷிப் ஒர்க் ஆகாது. ஹவ் யூ ஆர் மெயின்டைனிங் த பார்ட்னர்ஷிப் பிட்வீன் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்? இல்லை அதான் எல்லாருமே கேட்டிருக்காங்க. 7 வருஷம் ஒரு பார்ட்னர்ஷிப்பை ட்ராவல் பண்ணுறது, அதுவும் 7 பேர் கூட ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஏன்னா நாங்கள் பார்த்த வரைக்கும் ஃப்ரான்ச்சைசி மாடலில் எங்கிட்ட ஃப்ரான்ச்சைசி எடுத்தவங்க நான் 5 பேர் 6 பேர் வருவாங்க. வந்து ஒரு 3 மாதத்துல சண்டைக்கு திருப்பி வந்து உட்காந்துருப்பாங்க டேபிளில். இந்த பஞ்சாயத்தும் பண்ணி வைப்போம். ரீசன் என்ன அப்படின்னா பார்ட்னர்ஷிப்பில் வந்து மேஜர் நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ இவர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா முரளி சார்ட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிடுவார். ஏன்ட்ட கொஸ்டின் கேட்டாங்கன்னா நான் சைஸ் சார்ட்ட கேட்டு சொல்லிடுறேன்னு சொல்லிடுவார். நீங்கள் எப்போ ஆன்சர் பண்ணுறீங்களா நீங்கள் மாட்டிப்பீங்க. இது நீங்கள் எங்கள் டீம்கிட்ட யார்கிட்ட நீங்கள் அரவிந்த் சார்ட்ட கேட்டாலும் சரி, யார்கிட்ட கேட்டாலும் சரி, எல்லாருமே ஒரு ஆள் டைவெர்ட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா எங்களால் ஈக்குவலாக டிசிஷன் எடுக்க முடியாது. அது நேச்சுரலி வரது தான். ஏன்னா இப்போ அந்த டீமில் அவங்க செட் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடுவாங்க. நீங்கள் டிசைடிங் அத்தாரிட்டி வரணும்னு எதிர்பார்க்குறதாங்க தப்பு. உங்கள் ஈகோ முன்னாடி கொண்டு வரணும்னு நினைக்கிறதான் தப்பு.